அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். நல்லவற்றையே சிந்திப்போம், செயல்படுவோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரம் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை விட எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். நம் எதிர்காலத்திற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நம்மள் வளர்க்கவும் 8 நடைப்பயிற்சியை தொகுத்து வழங்கவும் டாக்டர் டைகர் தென்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்கா நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்கா நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமது முதல் அடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் அமைதியோடும் மகிழ்வோடும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒவ்வொரு வீடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது சில பல நினைவூட்டல்களை நாம் நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல் நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இயல்பாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், அதன் வண்ணம் இயல்பாகவே இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், ஒரு நாசியில் மட்டுமே சுவாசம் வருகிறது. இவையெல்லாம் அடுத்து ஒரு 21 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து தண்ணீர் பருகி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், தண்ணீர் 2 டம்ளர் பருகி தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். வெதுவெதுப்பான நீரை பருகி தான் தொடங்கணுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். இன்றைக்கி நினைவூட்டி இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் தண்ணீர் பருகி தான் நடந்திருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். தண்ணீர் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக 8க்குள்ளாகவோ 8க்கு வெளியிலேயோ நீங்கள் தண்ணீரை வைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்பதையும் நினைவூட்டுவோம். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா? நமது இலக்கை இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது? எத்தனை தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இன்னும் எத்தனை நாட்களில் நமது இலக்கை அடையப் போகிறோம் என்பது போன்று நான் நித்தம் ஒரு 5 கேள்விகளை எழுப்புறேன்னா, நீங்கள் எழும்பும் போதெல்லாம், அதாவது தூங்கி எழும்பும் போதெல்லாம் நீங்கள் எத்தனை கேள்விகளை எழுப்ப முடியுமோ எழுப்பிக் கொள்ளுங்கள். நாம் எதற்காக இன்றைய பொழுதை செலவழிக்கப் போகிறோம்? நாம் எதற்காக இன்றைய நாளை செலவழிக்கப் போகிறோம்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அந்த இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி நம்ம பயணித்தோம்னா நிச்சயமாக நம்ம இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக அதில் வெற்றி அடைந்திருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதற்காக தான் இந்த கேள்விகளை எல்லாம் நான் நினைவூட்டுவது. இப்பொழுது எதற்காக 8 நடந்து கொண்டிருக்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை பெறுவதற்காக.
அதற்காக நம்ம எட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ குழுக்கள் எத்தனையோ விதமாக பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தாலும் இங்கே திசை மாறாமல் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க வைப்பது, பிரபஞ்சத்தை நாட வைப்பது, கேட்பதை கொடுக்க வைப்பது அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பில் நாம் இணைந்து நடந்தால் நாம் வேறு எங்கும் திசை மாறாமல் இலக்கை நோக்கியே பயணிப்போம். அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த டைகர் குழுமத்தில் இணைந்து நடந்துகிட்டு இருக்கோம். நாம் நமது இலக்கை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நிச்சயமாக அவரவர் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோம். நமது இலக்கு இன்னும் எத்தனை தூரத்தில் இருக்கிறது? இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ தொட்டுவிடப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம்? இலக்கை தொடும் அளவுக்கு நாம் கடந்து வந்து விட்டோம். இன்னும் சற்று தொலைவில் தான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம ஊட்டி நம்ம இந்த மாதிரி நம்ம மனதில் கேள்விகளை எழுப்பி இலக்கை நோக்கி பயணிக்கணும். அப்படிங்கிறத தான் நம்ம முன்னோர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து அனுபவித்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆக இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து அதன் பிறகு நினைவூட்டல்ல நன்றி கூறல். நம்மை இந்த அமைப்பில் இணைத்து வைத்த அந்த ஜீவனுக்கு, அந்த சகோதர சகோதரிக்கு, அந்த தோழமைக்கு, அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற்றிருக்க முடியாது. ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியம் இப்படி கிடைக்குதுன்னா நம்மளுடைய அந்த நம்மளை அறிமுகப்படுத்தின அந்த ஜீவன், அவங்கள நம்ம மனசார மானசீகமாக எப்பொழுதுமே வாழ்த்தணும். அவங்கள நம்ம வாழ்த்தி வணங்கலாம், தவறொன்றும் இல்லை. அதே போல் நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்கள் இந்நேரம் நமக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க, நம்மளை வாழ்வாங்கு வாழ்த்தி இருப்பாங்க. அவர்களுக்கு நாம் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு நமது ஆசிகளை வழங்கலாம். எவ்வாறு? நம்மால் இந்த அமைப்பிற்கு அழைத்து வரப்பட்ட அந்த ஜீவன்களுக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த தோழமைகளுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களது குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவர்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் உடனடியாக நிறைவேற வேண்டும். அவர்களுடைய இலக்குகளை அவர்கள் இன்றே தொட வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக் கொண்டு அவர்கள் குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஆசிகளையும் வழங்கிவிட்டு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம். இன்னைக்கு வாய் வழியே நோய் நுழையும் அப்படின்னு ஒரு புது கவிஞன் கூறியிருக்கிறார். வாய் வழியே நோய் நுழையும். ஸோ ஒரு நோய் அப்படிங்கிறது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த பெருந்தொற்று காலத்தில் இன்னைக்கு அது நம்பப்படுகிறது. ஆமாம்ல, வாய் வழியே தான் நோய் நுழையுது அப்படின்ட்டு தான் நம்ம மாஸ்க் அணிந்து கொள்வது, கைகளை சோப்பிட்டு கழுவுவது. காரணம், அதன் வழியாக வாய்க்கு போயிடும் கை அப்படிங்கிறதுனால அந்த நோயும் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறதுனால வாய் வழியே நோய் நுழையும் அப்படின்னு அந்த புது கவிஞன் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன ஒரு விஷயம். ஸோ வாய் வழியே நோய் நுழையுங்கிறத நம்ம எல்லாருமே ஏற்றுத்தான் ஆக வேண்டும். நோய் அப்படிங்கிறது வேறு எதன் மூலமாகவும் நம்மளுக்கு வருவது இல்லை, வாய் வழியே தான் போகிறது. அப்போது வாய் வழியே நோய் நுழைகிறது அப்படின்னா வாய் வழியே தான் மருந்தும் நுழைந்தாகணும். அப்போது வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வாயை எப்படி நாம் பாதுகாக்க போகிறோம், வாயில் என்னென்னலாம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், நாமும் இப்போது வாய் வழியே உள் நுழையலாம். முதல் விஷயமா பார்த்திங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உள் உணர்வுடைய உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு முகத்தில் தெரிந்துவிடும் அப்படிங்கிறதும், உள் உறுப்புகளுடைய பாதிப்புகள் நன்மைகள் அத்தனையுமே நம்மளுடைய முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுபோல் இந்த வாயில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாயை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பல்வேறு காலங்களில் பல்வேறு நிலைகளில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம குறிப்பிட போகுது அப்படிங்கிறது ஏதோ பல் துலக்குவது அப்படிங்கிறது மட்டும் அல்ல. பல் துலக்குவது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. 2 முறை பல் துலக்குதல் அப்படிங்கிறதும், பற்பசை கொண்டு பல் துலக்குதல், பற்பொடிகள் கொண்டு பல் துலக்குதல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்கள் வச்சுருப்போம். இந்த பல் துலக்குதலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா,
இந்த கிருமிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாயில் இருக்கும். அந்த கிருமிகள் அப்படிங்கிறது தான் நோய்களுக்கு விருந்து வைத்து உள்ளே அழைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிறு குழந்தையிலேருந்து படிச்சிருப்போம். பல் துலக்குதல் அப்படிங்கிறது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து போனோம் அப்படின்னா, இன்றைக்கி பல் துலக்குதல் அப்படிங்கிறது நிறைய நபர்கள் வந்து 1/4 மணி நேரம், அரை மணி நேரமெல்லாம் பல் துலக்கி கொண்டு இருப்பார்கள். நம்ம நிறைய நபர்களை பார்த்துருப்போம். வாயில் ப்ரஷ்ஷோட அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தெருக்களில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வாக்கிங் போகும்போதெல்லாம் ஏதோ பல் விளக்குறது அப்படிங்கிறத வந்து பறைசாற்றி கொண்டு இருப்பார்கள். எல்லார்ட்டையும் காட்டி கண்டிருப்பாங்க. ஸோ பல் துலக்குதல் அப்படிங்கிறது 2 நிமிடம் இவ்வளோ தான் இருக்கணும். இந்த 2 நிமிடத்தில் கவனமாக பல் விளக்கணும். எல்லா பற்களையும் வந்து நம்மளுடைய அந்த டூத் ப்ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரஷ்ஷு தொடங்குவது போலவோ அல்லது விரல்களை கொண்டு பல் விளக்குபவர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா, எல்லா பற்களையும் நம்மளுடைய விரல்கள் தொடுகிறதா அப்படிங்கிறதும், எலுறுகளை அது தொடுகிறதா அப்படிங்கிறத அந்த உணர்வோடு நம்ம பல் விளக்கணும். அப்படி விளக்கும் பொழுது இன்னும் சில உணவு துகள்கள் வந்து பற்களுக்கு இடையே சிக்கிக்கொள்ளும். அவைகளை வந்து அவைகளுக்குனே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற ஒரு நரம்பு ஒன்று இருக்கும். அதை வைத்து நீங்கள் வந்து பல் எடுக்கல்களில் உள்ள அந்த துகள்களை எடுக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் வந்து டூத்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் குத்தக்கூடிய குச்சியை கொண்டு நீங்கள் அந்த துகள்களை நீக்க பழகினீர்கள் என்றால் உங்கள் பற்களுக்கு இடையே இடைவெளி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டுவிடும். ஆக பல் துலக்குதல் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இந்த பல் துலக்குதல்லையும் நம்ம வந்து விதவிதமாக பல் துலக்கி பழக வேண்டும். ஒரே மாதிரி பற்பசையை கொண்டு நீங்கள் விளக்குவதை விட அதுக்கு இன்னும் மாற்றாக நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பல விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். அது என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, வேலங்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 குச்சிகளையும் கொண்டு பல் விளக்க பழகுங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் இந்த 3 விஷயங்களை, அதாவது ஆல், வேல், வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலங்குச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வேலங்குச்சி அப்படிங்கிறது வந்து கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்களில் நிற்கக்கூடிய சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அதுதான் வந்து இன்னைக்கு முள்வேலிகளாக கருவேல மரம் இன்னும் அது வந்து எப்படி குறிப்பிடுறது அப்படின்னா, இந்த ஊர் முழுவதும் விளைந்திருக்கிறது வந்து சீமை கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு கருவேல மரம்னு ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரத்தோடைய முற்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டானாப்பட ஒரு நீளமாக வெள்ளை கலரில் இருந்திருக்கும். அதில் தான் நம்ம முன்னாடிலாம் சிறு குழந்தையில் அந்த ஓலையை கொண்டு காத்தாடி செய்து பறக்க விடுவோம். ஃபேன் மாதிரி சுற்ற விடுவோம். அந்த முள் உள்ள மரம் தான் வேலமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கருவேல மரம் அப்படின்னு குறிப்பிடுவோம். அந்த வேலங்குச்சியில் பல் விளக்க வேண்டும். அதை விட்டு இப்போ இது வந்து நாட்டு கருவேல மரம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாட்டு கருவேல மரம் அழிஞ்சிருச்சு. சீமை கருவேல மரம் தான் அன்னைக்கு ஊர் ஃபுல்லாக இருக்குது. அந்த நாட்டு கருவேல மரம் கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். எல்லா ஊர்கள்லையுமே 1-2 மரங்களாவது இப்பொழுதைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த மரங்கள்லேருந்து குச்சிகளை ஒடித்து பல் விளக்க பழகலாம். இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கூட குச்சிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது, கேட்டு பாருங்கள். அதன் பிறகு வேப்ப மரம். இப்பொழுதைக்கு நம்ம எல்லார் கண்ணிலையும் அதிகமாக தட்டுப்படக்கூடிய அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து பற்களை பழகலாம், விளக்கி பழகலாம். இந்த பற்குச்சிகளை கொண்டு, அதாவது பற்களை நீங்கள் துலக்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லா குச்சிகளையும் விதவிதமான சுவைகள் இருக்கும். விதவிதமான சுவைகளை கொண்டு நம்ம வந்து பல் துலக்க பழக வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவைகளில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் கொடுத்துருப்போம். வேப்பங்குச்சியில் பல் விளக்குவதனால் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை அப்படிங்கிறது நம்மளுடைய இதயத்திற்கு மிக மிக வலுவான ஒரு விஷயத்தை தரும். அப்படி இன்றைக்கி வந்து
ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த நோயாளி கசப்பு அப்படிங்கிற ஒரு சுவையை எடுக்காமலே இருந்து விடுகிறார். கசப்பு சுவையே எடுக்காத ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது 99% வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கசப்பு சுவை எடுப்பவர்களுக்கு கண்டிப்பாக அது பாதிக்கு பாதி குறைகிறது அப்படிங்கிறத நவீன விஞ்ஞானம் ஒத்துக்கொள்கிறது. ஸோ கசப்பு சுவைக்கும் இதயத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மூதாதையர்கள் எதையுமே அறிவியல் பூர்வமாக ஆராயாமல் அவர்கள் எந்த விஷயத்தையுமே தொடவில்லை. ஆனால் சொல்லிக் கொடுத்தது எல்லாம் ஆன்மீக பாதையில் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அப்பயாவது இந்த மனிதன் வந்து இறைவனின் பேரில் பயந்துக்கிட்டாவது தொடர்ந்து அதை செய்வான் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்து சென்றார்கள். ஆனால் நம்ம எல்லாமே இன்னைக்கு இல்லை அன்னைக்கு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டோம். பழுத்துலக்க வந்து சாம்பலா அப்படின்ட்டு கேலி பண்ணாங்க. இன்னைக்கு வந்து கரித்தூள் அடங்கிய பற்பசை அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. எல்லாமே கிராம்பில் ஆரம்பித்து வேம்பில் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா பற்பசைகளையும் எல்லா கலவைகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு வந்து நம்மளை கேலி செய்து தூக்கி எறிய வைத்தார்கள். நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எடுத்து சொன்ன அத்தனை விஷயங்களுமே, கடைபிடித்த அத்தனை விஷயங்களுமே அவர்கள் பார்த்து பழகி செய்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நம்ம தான் அதை விட்டுட்டோம். தப்பில்லை, எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிய வரும் பொழுது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பற்பசைகளை கொண்டே பல் துலக்குதல் அப்படிங்கிறத செய்யுங்க. அதில் எந்த பழக்கத்திலையும் எந்த மாற்றமும் செய்ய வேணாம். ஆனால் இடையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எல்லா நாட்களும் நீங்கள் வந்து இந்த வந்து குச்சிகளை கொண்டு பல் துலக்குதல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைனாலும், நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரியான குச்சிகளை கொண்டு பல் துலக்கி பழகுங்கள் அப்படிங்கிறதும், சாம்பலை கொண்டு பல் துலக்கி பழகுங்கள், உப்பை பொடித்து அந்த பொடி உப்பை கொண்டு நீங்கள் வந்து பல் துலக்கி பழகுங்கள். இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமான சுவைகளை கொண்டது. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி சுவைகளையும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை தூண்டக்கூடிய செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த வாய் வழியே நோய் நுழையும் அப்படிங்கிறதும், வாய் வழியே தான் மருந்தும் நுழையும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல் துலக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பல் துலக்குதலில் இவைகளெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உப்பு, சாம்பல், இந்த வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, கருவேலங்குச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குச்சிகளை கொண்டு பல் துலக்குதல் அப்படிங்கிறதும், நிறைய கிராம்புகளை கொண்டு நிறைய பல விதங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்த பல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நீங்கள், ஆனால் அவைகளையெல்லாம் அதிகபட்சம் விரல் கொண்டு பல் துலக்கி பழகுங்கள். விரல்களில் நம்மளுடைய நடு விரலை கண்டு பல் துலக்கணும் அப்படின்னு ஒரு குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நடு விரலை கொண்டு பல் துலக்கி பழகுங்கள். அதாவது ஆட்காட்டி விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய விரலாக இருக்கக்கூடிய அந்த நடு விரலை பயன்படுத்தி பல் துலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல் துலக்குதலில் ரொம்ப முக்கியமான விஷயம், எளர்களை நம்ம வந்து அமுக்கி விட வேண்டும். இந்த பணியை நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய வாய் அப்படிங்கிறது, நம்மளுடைய பற்கள் அப்படிங்கிறதும், நம்மளுடைய எளறு அப்படிங்கிறதும் மிக மிக பலமடையும் அப்படிங்கிறதையும், நீங்கள் பல் துலக்குதல் அப்படிங்கிறது 2 நேரம் நம்ம துலக்க சொல்லியிருக்கோம். 2 நேரமும் வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அவைகளையெல்லாம் கொண்டு நீங்கள் வந்து பல் துலக்குங்கள். இதுதான் பல் துலக்குதலில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த பல் துலக்குதலை தாண்டி உள்ள இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது இந்த வாயில் ரொம்ப முக்கியமான விஷயம், நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம், நிறைய அறிஞ்சு வச்சுருப்போம். ஆனாலும் அதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா யாருமே சரிவர பயன்படுத்துவதில்லை. உடனே பயன்படுத்துறது இல்லைன்னா, நீங்கள் எல்லாருமே அந்த நாக்கு வலிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய டங் கிளீனரை பற்றி சொல்ல போகிறேன்னு நினச்சிட வேணாம். டங் கிளீனர் பயன்படுத்துறது அது உங்களுடைய இஷ்டம், அதை நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் நல்லது தான். நான் பயன்படுத்துவதே இல்லை அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, நம்மளுடைய சுவை மொட்டுக்கள். நம்மளுடைய நாக்கில்
ஆயிரக்கணக்கான சுவை மொட்டுக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சுவை மொட்டுக்களை நாம் பயன்படுத்துவதே இல்லை, மறந்து விடுகிறோம். அவைகளாக ஏற்றுக்கொண்டாலே ஒழிய நாம் எதையுமே பயன்படுத்துவதில்லை. அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நமது 8 நடையின் முதல் பகுதி. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகிக் கொள்ளுங்கள். நானுமே தண்ணீர் பருகிக் கொள்கிறேன். இந்த வாய் வழியே நோய் நுழையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். வாயை எப்படி பயன்படுத்துகிறோம், வாயை எப்படி நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை மாற்றி நடக்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது. கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். தமிழில் எப்பொழுதுமே உணவு அப்படிங்கிறத சொல்கிறத விட தமிழர்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தின வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சுவையும் உணவும் பிரிக்க முடியாத அளவிற்கு பயன்படுத்தினார்கள். அந்த மாதிரி அறுசுவை என்ற சொல்லே 6 சுவைகள் இருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கும். அந்த அறுசுவையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அறுசுவையில் நம்ம அடிக்கடி நம்ம குறிப்பிடுவது அப்படிங்கிறது கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் பச்சை நிறத்திற்கும் புதன்கிழமைக்கும் பயத்திற்கும் அப்படின்ட்டு கோபத்திற்கும் இவை எல்லாத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் பச்சை நிறத்திற்கும் புதன்கிழமைக்கும் கோபத்திற்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம். பச்சை நிறம்னா இந்த இடத்துல ஆகாயத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதும், ஆகாயத்திற்கு உரிய நாள் புதன்கிழமை அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. அதில் எந்த உள்ளுறுப்புகளை கல்லீரலோடைய தொடர்புடையது. அந்த கல்லீரலும் கண்ணும் கிட்டத்தட்ட ஷேப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷேப்பால் பார்த்தோம்னா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் ஒரு சுவைக்கும் ஒரு நிறத்திற்கும் ஒரு பஞ்சபூத சக்திக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம பல்வேறு நிலைகளில் சொல்லியிருப்போம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளை நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிந்திருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த அறுசுவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த அறுசுவைகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கில் இருக்கிறது. அதாவது சுவை மொட்டுக்கள், அதை உணரக்கூடிய மொட்டுக்கள் நம்மளுடைய நாக்கில் இருக்குது. இந்த உள்ளுறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல உள்ளுறுப்புகளை பயணிக்கும்போது நம்ம மூளையிலேருந்து ஆரம்பிப்போம். மூளையை ஆரம்பித்து தொண்டை பகுதியில் நுரையீரல் ஆரம்பித்து இதயத்தில் ஆரம்பித்து கல்லீரல், பித்தப்பை, இரைப்பை, மண்ணீரல், கணையம், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகங்கள், மூத்திரப்பை, கர்ப்பப்பை அப்படிங்கிற மாதிரி நம்ம வரிசையாக உள்ளுறுப்புகளை தினசரி ஈர்ப்பு விதியில் பார்ப்போம். இதில் பிரதானமான உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே நவீன மருத்துவம் முதற்கொண்டு குறிப்பிட்டு கையை காட்டுவது எதுன்னு பார்த்திங்கன்னா மூளையை தான் குறிப்பிடுவோம். ஸோ மூளை தான் உள்ளதுலேயே பிரதானமான உறுப்பு. அவை இல்லாமல், அதோடைய கட்டளை இல்லாமல் எந்த உறுப்புகளும் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் அது உண்மை அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். நம்மளுடைய உடலில் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதான உறுப்புகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பிரதான உறுப்புகள் எவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும்னா இரைப்பை. இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும்னா இரைப்பை. 5+6 அப்படிங்கிறது தான் வைத்துக்கொள்ள வேண்டும். 5+1 6 அப்படின்னு வச்சுக்கலாம்.
இதில் ஏன் சார் இதயம் மிஸ் ஆகுது சார், இதில் ஏன் சார் மூளை மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், மூளை தான் பிரதானமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மரபொழி மருத்துவத்திலேருந்து அத்தனை மருத்துவங்களுமே அதை வந்து ஆமோதிக்கிறது, ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த மூளையை வந்து இதில் ஏன் ராஜ உறுப்புகளில் நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்க்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூளை அப்படிங்கிறது எல்லா உள்ளுறுப்புகளோடையும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம், இந்த மூளை எல்லா உள்ளுறுப்புகளுக்கும் கட்டளை இடுகிறது. ஆம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த மூளை ஒரு படை தளபதி தானே ஒழிய அந்த மூளை ராஜா கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. காரணம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த மூளைச்சாவு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அதாவது கோமா ஸ்டேஜுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளை செயல்படலை என்றாலும் அவர்களுடைய ராஜ உறுப்புகள் அத்தனையும் செயல்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ மூளையுடைய கட்டளைக்காக அவைகள் காத்திருக்காது, அவைகள் இன்னும் கூடுதலாக செயல்படும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 5 உறுப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய ராஜ உறுப்புகள், பிரதானமான உறுப்புகள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அவைகள் இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், கூடுதலாக இரைப்பை அப்படிங்கிறத சொன்னோம். இதில் இதயத்துக்கான ஒரு சுவை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இதயத்திற்கான சுவை என்ன அப்படிங்கிறத சொன்னோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்போ உங்களுக்காக அதை சேட் பாக்ஸில் கேள்வியாகவே வைக்கிறேன். இதயத்திற்கான சுவை எது? உங்களுக்காக 30 வினாடிகள் சேட் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. கவனமாக நம்ம எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதில்களே தெரிவிக்கிறது. நன்றி. இதயத்திற்கான சுவை அப்படிங்கிறது கசப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஏற்கனவே. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் 99% வந்து கசப்பு சுவையை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு ஏற்படுகிறது என்றும், கசப்பு சுவையை எடுத்துக்கொள்பவர்களுக்கு 50% ஏற்படாது என்பதையும் நம்ம வந்து பார்த்தோம். இது இதயத்திற்கான சுவை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். சிறுநீரகத்திற்கான சுவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறுநீரகம் அப்படின்னா அது நீர் சம்மந்தப்பட்டது. அந்த நீர் அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உப்பு அப்படிங்கிறது உவர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உவர்ப்பு சுவை அப்படிங்கிறது உப்பு சுவை, அது சிறுநீரகத்திற்கானது. நுரையீரலுக்கானது அப்படிங்கிறது கார்ப்பு சுவை அப்படின்னு சொல்கிறது. கார்ப்பு அப்படின்னா காரம் அப்படிங்கிறது தெரிந்து வைத்துக்கொள்வோம். கார்ப்பு சுவை வந்து நுரையீரலுக்கானது. மண்ணீரலுக்கானது துவர்ப்பு சுவை. நிறைய பேர் மண்ணீரலில் எனக்கு பிரச்சனை இருக்குது, மண்ணீரலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மண்ணீரலுக்கு நீங்கள் துவர்ப்பு சுவையே கொடுக்கவில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். கல்லீரலுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், புளிப்பு சுவை அப்படிங்கிறத குறிப்பிட்டோம். ஸோ இந்த 5 சுவைகளும் இரைப்பைக்கு ஒரு முக்கியமான சுவை. இந்த சுவையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறாமல் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் நினைவூட்டுகிறோம். இரைப்பைக்கு இனிப்பு சுவை. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதயம், சிறுநீரகம், நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் இவைகள் ராஜ உறுப்புகள். அதோடு கூடுதலாக இரைப்பையை சேர்த்துக்கொள்ளலாம். இரைப்பைக்கான சுவை அப்படிங்கிறது இனிப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கண்ணு வந்து ஏற்கனவே சொன்னோம், கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டு. கண்ணுக்கு வந்து புளிப்பு சுவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு உண்டு. நுரையீரலுக்கு வந்து காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ப்பு சுவை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கடுத்து சிறுநீரகங்களுக்கும் காதுக்கும் தொடர்பு உண்டு. இரண்டுக்கும் உப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். உதட்டிற்கும் இரைப்பைக்கும் தொடர்பு உண்டு. அதாவது வாய்க்கும் இரைப்பைக்கும் தொடர்பு உண்டு. அதுக்கு இனிப்பு சுவை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்த நாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா, கண்ணை சொல்லியாச்சு, மூக்கை சொல்லியாச்சு, வாயை சொல்லியாச்சு, காதை சொல்லியாச்சு, 4 பேரை சொல்லியாச்சு. இந்த நாக்குங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதயத்திற்கும் தொடர்பு உண்டு. இந்த இதயத்திற்கு கசப்பு சுவை அப்படிங்கிறதும், மண்ணீரலுக்கு தோற்பு சுவை அப்படிங்கிறதும் இந்த
நாக்கில் தான் அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த அறுசுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு முழுமையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அறுசுவைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமா அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த அறுசுவைகளை நாம் தவிர்த்து விடுகிறோம். நோய் அப்படிங்கிறதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. எந்த நோய்க்காக இருந்தாலும் மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த மருந்து அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் தான் இருக்கிறது. அந்த உணவுகள் அப்படிங்கிறது இந்த அறுசுவை கலந்த உணவாக இருக்க வேண்டும். நல்ல சமையல் கலைஞர்களை விட நல்ல சாப்பாட்டு கலைஞர்கள் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல சாப்பாட்டு கலைஞர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சுவையை உணர்ந்து சாப்பிடுபவர்கள் தான் நல்ல சாப்பாட்டு கலைஞர்கள். நம்ம எல்லாரும் சாப்பாட்டு ராமன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதிகமாக உணவு உண்பவர்களை சாப்பாட்டு ராமன் சொல்லுவோம். அவர்கள் அல்ல சாப்பாட்டு ராமன். அவர்களெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சாப்பாட்டை ரசித்து ருசித்து அதில் உள்ள ருசிகளை சுவை மூட்டுகளில் நிறைத்து அதன் மூலமாக தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்பவர்கள் தான் உண்மையிலேயே சாப்பாட்டு ராமன்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லாமல் இல்லை. நீங்கள் நிறைய பேர் சில பேர் சில உணவுகளை வாயில் போட்டு மெல்லும் பொழுதே அதில் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லைங்கிற அளவுக்கு சொல்லிடுவாங்க. என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க, சீரகம் சேர்த்துருக்காங்க, சோம்பு சேர்த்துருக்காங்க, கருக விட்டுருக்காங்க, உளுந்த ஒடிச்சு போட்டிருக்காங்கிற அளவுக்கு அவங்களுடைய நாக்கிலேயே அவ்வளோ விஷயங்களும் நீங்கள் சமையல் பாத்திரங்களில் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அவ்வளவையும் நாக்கிலேயே கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய சுவை மொட்டுக்களை உணர்ந்திருப்பார்கள். உணவு ருசி அப்படிங்கிறது அரை வினாடிக்கும் குறைவாகத்தான் நம்மளுடைய நாக்கில் தெரியும். அரை வினாடிக்கு குறைவாக, அதாவது ஒரு வினாடி அப்படிங்கிறது சுன்றதில் ஏற்பட்டுரும். அந்த சுன்றதிலிருந்து அரை அப்படிங்கிறது அரை வினாடி. அந்த அரை வினாடிக்கு முன்பாகவே சுவை அப்படிங்கிறது உணர்வு தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் அந்த சுவை தெரியாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம கவனமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இந்த அரை வினாடிக்கும் குறைவாக நம்மளுடைய சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்து விடுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காக தான் சாப்பிடும்போது பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதும், சாப்பிடும் பொழுது நீங்கள் வேறு எதையும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ சாப்பிடும் பொழுது கவனமாக சாப்பிட வேண்டும். கண்களை மூடி ரசித்து சாப்பிடலாம் சொல்லுவோம். அப்படி நீங்கள் கண்களை மூடி ரசிச்சிங்கன்னா அந்த உணவில் என்னவெல்லாம் சுவைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இதை நம்ம உணர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு நிலைகளில் சொல்லியிருப்போம். உணர்ந்து இன்றைக்கி யாருமே சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரிந்து வைத்திருப்போம். உணர்ந்து உணர்வோடு சாப்பிடுவது அப்படிங்கிறது தான் மருந்தாக மாறும். நீங்கள் மருந்துனா நம்ம ஏற்கனவே வள்ளுவ பெருந்தகை மருந்துங்கிற அதிகாரத்தில் 10 திருக்குறள் கொடுத்துருப்பாரு. இந்த 10 திருக்குறளில் ஒரு குறள் கூட ஒரு மருந்தை கூட அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவர் உணவை எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கொடுத்துருப்பாரே ஒழிய உணவில் நீங்கள் இது சேர்த்துக்கிறங்க, அது சேர்த்துக்கிறங்க, இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது, இந்த டயட் இருங்க அப்படின்லாம் அவர் எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. ஆனால் நாம் அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் என்ன, இன்றைக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் இன்றைக்கி எல்லாருமே எடுத்துக்கொள்கிறோம். இந்த பெருந்தொற்று காலம் விட்டது அப்படின்னாலே நிலவேம்பு கஷாயம் அவ்வளோ பேரும் தேடி தேடி கபசுர குடிநீரையும் நிலவேம்பு கஷாயத்தையும் தேடி தேடி குடிக்கிறோம். அது எவ்வளவு கசப்பான சுவை. அந்த கசப்பான சுவையை நோய் வந்தால் நம்மளை தாக்கும் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அந்த சூழ்நிலையில் தான் எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் உலகம் விழித்து கொண்டு எல்லா செய்தித்தாள்கள்லேயும் எல்லா செய்திகள்லேயும் நீங்கள் நிலவேம்பு எடுத்துக்கிறங்க, கபசுர குடிநீர் எடுத்துக்கிறங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா போதும், நாளைக்கே நாட்டு மருந்து கடையில் அந்த மருந்துகளே இல்லாத அளவுக்கு அவ்வளோ பேரும் போய் முண்டி அடித்து கொண்டு வாங்குவது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு போய் விடுகிறோம். எப்பொழுதுமே வருமுன் காப்போங்கிற ஒரு திட்டத்தில் தான் இருக்கணுமே ஒழிய வந்ததுக்கப்புறம் முற்றியதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே எல்லா சுவைகளையுமே எடுத்து பழகுங்கள். உடனே இனிப்பு சுவை எடுத்துக்கலாமா அடிக்கட்டு உடனே வருவீங்க. இனிப்பு அப்படிங்கிறது ஏதோ கரும்பு சாற்றிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை, பனங்கருப்பட்டி, இந்த மாதிரியான சுவை தான் இனிப்பு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. இனிப்பு அப்படிங்கிறது எல்லா உணவுலையுமே இருக்குது. அதை நீங்கள் உணரவே இல்லை அப்படிங்கிறது தான்
மூதாதையர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு சாதாரணமாக அரிசி உணவு எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அரிசி உணவில் இனிப்பு சுவை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணரவே இல்லை. அந்த அரிசி உணவை ஒரு வாய் நீங்கள் மென்று அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அதில் மெல்லிதான அந்த இனிப்பு சுவை நம்மளுக்கு உணர்வு தெரியும். இந்த மெல்லிதான அந்த இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா உங்களுடைய சுவை முட்டுக்கள் சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இனிப்பு சுவை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தான் வந்து அந்த இனிப்பு சுவை எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஜிலேபியில் இருக்குமா, லட்டில் இருக்குமா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இந்த இனிப்பு சுவைகளை வந்து இனிப்பு சுவைகள்னால் இனிப்பு சுவைகள் மட்டும் நான் சொல்ல, எல்லா உணவுகள்லையுமே எல்லா விதமான சுவைகளும் கலந்துருக்கும். நாம் அதை ரசிக்கவில்லை, ருசிக்கவில்லை. அது நேராக உணவுக்கு போயிடுது, இறைப்பைக்கு போயிடுது, அங்கேருந்து செரிமானம் ஆயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய சுவை மொட்டுக்களுக்கும் அந்த உள்ளுறுப்புகளுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சுவையை வந்து நீங்கள் வாயில் வச்சு ரசித்து எடுத்துட்டிங்கனாலே போதும், அதுக்கு ஆற்றல் கிடைத்துவிடும். நீங்கள் விழுங்குறது அப்படிங்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உணவை சுவையோடு அறுசுவை நீங்கள் வந்து இப்போ கசப்பு சுவை அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்கிறோமே, கசப்பு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் விழுங்குனீங்கன்னா அதில் வந்து 50% பலன் கூட கிடைக்காது. அதே நேரத்தில் அதை வந்து நீங்கள் அந்த கசப்பை ஒரு 2 வினாடிகள் உங்களுடைய நாக்கில் உணர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது 100% பலனை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய உணவுகளில் வந்து சுவைகள் இருக்கிறது. அந்த சுவை மொட்டுக்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை இப்போ சொல்லித்தரேன். எந்தெந்த இடத்துல என்னென்ன சுவை மொட்டுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து தந்திருக்கிறது, நாமும் உணர்ந்திருப்போம். அதை இப்போ சொல்கிறேன். நாக்கோட பின்புறம் இருக்குது பார்த்தீங்களா, நாக்கில் உள்நாக்கு அப்படின்னு உள்நாக்குங்கிறது உள்ளே உள்ள நாக்கு சொல்ல, கீழே உள்ள அடிப்பகுதியில் உள்ள அந்த உள்பகுதியில் பின்புறத்தில் உள்ள இடத்துல வந்து கசப்பு சுவை இருக்கிறது. நீங்கள் வந்து வேப்பங்குச்சியை கொண்டு பல் வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு கசப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் முன் பல்லையே வச்சு மென்று முன் பல்லுலேயே அந்த உமிழ்நீரை எடுத்து அதை துப்பிட்டு நீங்கள் அந்த ப்ரஷ்ஷாக மாற்றுறது, அந்த வேப்பங்குச்சியை ப்ரஷ்ஷாக மாற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் கடகாப்பல்லில் கொண்டு போய் செஞ்சீங்கன்னா அது கசப்பு சுவையை அதிகமாக தரும். நீங்கள் முன் நாக்களையும் முன் பல்லுலையும் நீங்கள் அதை வைத்து மென்று அந்த உமிழ்நீரை துப்புனீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரஷ் வடிவத்தில் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பல் விளக்கும்போது கசப்பு சுவை பெரிதாக உங்களை தாக்காது. ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நாக்கோட பின்புறத்தில் கசப்பு சுவை இருக்கிறது அப்படின்னா. நாக்கோடைய பின்புறத்தில் 2 விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு, இந்த 2 சைடில் தான் புளிப்பு சுவை இருக்கிறது. நாக்கோடைய பின்புறத்தில் கசப்பு சுவை, நாக்கோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய 2 விளிம்புகள் 2 சைடுலையும் புளிப்பு சுவை இருக்கிறது. நாக்கோடைய முன்புறம் 2 விளிம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, 2 சைடு, அது வந்து உவர்ப்பு சுவைக்கானது. நாக்கோட முன்பகுதி அப்படிங்கிறது இனிப்பு சுவை முன்னாடி. நாக்கோட நுனிப்பகுதி அப்படிங்கிறது துவர்ப்பு சுவை. நாக்கோட பின்புறம் கசப்பு சுவை, நாக்கோட பின்புறத்தில் உள்ள 2 விளிம்பும் 2 சைடும் புளிப்பு சுவை, நாக்கோட நுனிப்பகுதி துவர்ப்பு சுவை, நாக்கோடைய முன்பகுதி அப்படிங்கிறதுல வந்து இனிப்பு சுவை. அங்கே தான் நீங்கள் வந்து டேஸ்ட்டு, நீங்கள் இனிப்புலாம் வச்சிங்கன்னா நல்லாவே தெரியும், அங்கே தான் இருக்கும். நாக்குடைய முன்புற 2 விளிம்புகள் அப்படிங்கிறதுல ஓர்ப்பு சுவை அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ இனிப்பு, துவர்ப்பு, ஓர்ப்பு, புளிப்பு, கசப்பு இவைகளை வந்து நம்மளுடைய நாவின் மொட்டுக்களில் வந்து நம்ம வந்து உணர்வு கொள்ள முடியும். இந்த நாவின் மொட்டுக்களை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இதை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தணும், வாய் கொப்பளிக்கணும். அதாவது எண்ணெய் கொப்பளித்தல்ங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடலில் உள்ள நோயை எல்லாம் குணப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னோம். அது முக்கியமாக செய்கிற ஒரு செயலில் நம்ம நாவு மொட்டுக்களை அற்புதமாக அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக மாற்றி வைக்கக்கூடிய செயலை வந்து நம்மளுடைய எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும். ஸோ வாயை நம்ம சுத்தமாக வைத்திருந்தோமானால் நம்மளுக்கு எப்பொழுதுமே நோய் அப்படிங்கிறது வாயிலேயே தடுக்கப்பட்டு வாயோடையே வெளியிலே வந்துவிடும். உள் நுழைவது மருந்து மட்டும்தான் உள் நுழையும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுடைய பல் துலக்குதலிருந்து நீங்கள் எண்ணெய் கொப்பளித்தலிருந்து அத்தனை விஷயங்களையுமே தொடர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிறதையும்
எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இதய முத்தண்ணாச்சி ஏற்கனவே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்கள் டைகர் குழுமத்தை தொடர்பு கொண்டு எண்ணெய் கொப்பளித்தலுக்கான ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுக்கு ஆண்டு சந்தாவை செலுத்தி நீங்கள் எண்ணெய் கொப்பளித்தலை வீட்டுக்கு மாதம் மாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கூடுதல் தகவலை தெரிவித்து கொண்டு நம்ம இந்த வாய்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறுசுவை, ஆயில் புல்லிங் இவைகளை எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இதனை தொடர்ந்து அஃபர்மேஷன் மற்றும் விஷுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை சிறக்க செய்யுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.